ध्याये चारुजटानिबद्धमकुटं दिव्याम्बरं ज्ञानमुद्रोद्यदक्षकरं प्रसन्नवदनं जानुस्थहस्तेतरं मेघश्यामलकोमलं सुरनुतं श्रीयोगपट्टाञ्जितं विज्ञान प्रथमप्रमेय सुषमं श्रीभूतनाथं विभुम् अय्यप्प स्वामिये शरणमय्यप्प சரணம் வேண்டிடும் சங்கொலி கேட்டெழுவாய் சதாவும் தியானம் தருவாய் சத்திய ஜோதியே சரணம் தேவனே சந்நிதானம் வருவோம் உன் தரிசன பாக்கியம் பெறுவோம் எம் பக்தியை காணிக்கை தருவோம் சரணம் வேண்டிடும் சங்கொலி கேட்டெழுவாய் சதாவும் தியானம் தருவாய் வாழ்வின் துயரங்கள் முன் செய்த பாவங்கள் இருமுடி கட்டாக தலையில் வைத்து ஆயிரம் நெஞ்சங்கள் அன்பினை பாடிட எருமேலி வாவரின் சந்நிதியில் மனம் பேட்டை துள்ளும் சந்நிதியில் மணிகண்ட நினைவெங்கள் உள்ளங்களில் சரணம் வேண்டிடும்
சங்கொலி கேட்டெழுவாய் சதாவும் தியானம் தருவாய் ஐயப்பா சுவாமி ஐயப்பா மெய்யப்பா நீயே மெய்யப்பா அழுதையில் குளித்து கரிமலை நடந்தால் அவர்க்கில்லை துக்கங்கள் உண்மையப்பா பம்பையில் நீராடு பரவச நிலை கூடும் பரம்பொருளே உன் மலர்ந்த முகம் பம்பாவாசனின் திருநாமம் பக்தர்கள் தினம் பாடும் மணிவாசகம் சரணம் வேண்டிடும் சங்கொலி கேட்டெழுவாய் சதாவும் தியானம் தருவாய் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா கற்பூர தீபங்கள் கைதொழுமேவும் அற்புத ஆனந்த அழகிலே திருவடி மலரை தேடிடும் தேனி திருவாபரணம் திகழும் மேனி தெய்வத்தின் தெய்வம் நீ தேவதேவா கற்பூர பிரியனே மணிகண்டா சரணம் வேண்டிடும் சங்கொலி கேட்டெழுவாய் சதாவும் தியானம் தருவாய் சத்திய ஜோதியே சரணம் தேவனே சந்நிதானம் வருவோம் உன் தரிசன பாக்யம் பெறுவோம் எம் பக்தியை காணிக்கை தருவோம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா 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 नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय मंदागिनी सलिल चंदन चर्चिताय नंदीश्वर प्रमथनाथ महेश्वराय मंदार पुष्प बहु पुष्प सुपूजिताय तस्मै मकाराय नमः शिवाय शिवाय गौरी वादनाब्ज वृंद सूर्याय दक्षाध्वरनाशनाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय वसिष्ठ कुंभोद्भव गौतमार्य मुनीन्द्र देवार्चित शेखराय चंद्रार्क वैश्वानर लोचनाय तस्मै वकाराय नमः शिवाय यक्षस्वरूपाय जडाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगंबराय तस्मै यकाराय नमः शिवाय பரமேஸ்வரா, என் பணி கண்டனை
குருகுலத்துக்கு அனுப்பும் வயது வந்திருக்கிறது. என் மகனை இதுவரை நான் தெரிந்ததில்லை. கொஞ்ச நாட்களுக்காவது நான் என்னுடைய குழந்தையை பிரிந்திருக்கக்கூடிய சக்தியை என் பிரபுவே மகேஸ்வரா கருணை கூர்ந்து எனக்கு தர வேண்டும். சந்தேகம் வேண்டாம். அருள்வடிவான குழந்தை மணிகண்டன் என்ற பெயர் சூட்டி தங்களுடைய மைந்தனாக வளர்த்து வாருங்கள். தங்களுடைய கீர்த்திக்கெல்லாம் இவன் கிரீடமாய் இருப்பார். தங்களுக்கு மங்களம் உண்டாகும். பரமேசா, எல்லாம் உன் திருவருள். மணிகண்டா, பிறந்தாய் பகவானே. பொன்னழகே பார்க்கடலோ நீ பௌர்ணமியோ அன்பின் திலகமே மணிகண்டா கண்களிலே உன்னழகே கண்களிலே உன்னழகே பொன்னழகே பார்க்கடலோ நீ பௌர்ணமியோ அன்பின் திலகமே மணிகண்டா கண்களிலே உன்னழகே கண்களிலே உன்னழகே பூஜை முடிந்ததா? கண்மணி புறப்பட நேரமாகிறது. என் பிள்ளையை பிரிய வேண்டும் என்று நினைக்கும் போதே
விவரிக்க முடியாத வேதனை. எனக்கு கூட அந்த வருத்தம் உண்டு. ஆனால் குழந்தையை குருகுலத்துக்கு அனுப்புவதுதானே வழக்கம். அது சரி. இருந்தாலும் என் மைந்தன் அடிக்கடி குருகுலத்திலிருந்து அரண்மனைக்கு வந்து போக வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். அப்படியே இஷ்டப்படி செய்கிறேன். அம்மா, நீங்கள் அழுதால் நான் குருகுலத்துக்கு போகவே மாட்டேன். இல்லை, அம்மா அழமாட்டேன். நீ போய் கலைகளை எல்லாம் கற்று நேரையாக வர வேண்டும். சரி மணிகண்டா, புறப்படு. भूतनाथाय विद्महे भवपुत्राय धीमहि तन्नः शास्त्र प्रचोदयात्. நீ எதுக்காக இங்க வந்த? தர்மசாஸ்தாவை துதிக்க. துதிக்கவா? யாரவன் உங்க சாஸ்திரம்? நிலக்கியல் கிராமத்தாருடைய குலதெய்வமாகும் தர்மசாஸ்தா. குலதெய்வம்? அந்த விக்கிரகத்தை என்னச்சோ நாசமாக்கிட்டோம். ஆனால் அந்த பரம்பொருளான இறைவன் எப்போதும் இங்குதான் இருக்கிறார். அப்படியா? நாட்டுவாயா உன் பரம்பொருள்? ானந்த கந்தம் பரமகுருவரம் ஞானாதீக்ஷா கடாட்சம் சின்முத்ரம் சத்சமாதிம் சுக்ருதி மனமனோ மந்திரம் சுந்தராங்கம் ശബരിഗിരിവരോ തുംഗപീഠേ നിഷണ്ണം ചിന്താരത്നാഭിരാമം ശ്രുതി വിനുദ പാദാംഭോരുഹം ഭൂതനാഥം ശ്രുതി വിനുദ പാദാംഭോരുഹം ഭൂതനാഥം ശ്രുതി വിനുദ പാദാംഭോരുഹം ഭൂതനാഥം. குரு, நாம் போவோம். குழந்தாய், இந்த எளியவனுக்கு சொல், நீ யார் என்று. குரு, நான் மணிகண்டன் இல்லையா? பகவானே, என்னை பரீட்சிக்கிறாயோ? தெய்வம் எங்கும் நிறைந்திருக்கிறதல்லவா குரு? வாருங்கள், நாம் போவோம். என்னை நீதான் காப்பாற்றணும். நிலைக்கீழ் கிராமத்தின் காவல் தெய்வமே, இந்த ஸ்தலத்தை அழிச்சு எங்களை எல்லாம் கொடுமைப்படுத்துற அந்த கொடுமைக்காரங்கிட்டிருந்து பகவானே ஸ்ரீபூதநாதா எங்களை காத்துறீங்க. ஒரு சாஸ்தாவும் உங்க காக்க வர போறது இல்லை. சாஸ்தா பேர் இந்த கிராமத்துல யாராவது சொல்றதை கேட்டா அவங்க நாக்க அறுத்து கைய கால ஒடிக்கணும்னு கரிமலை கோட்டையில இருந்து உத்தரவு. என் உயிர் போற நிமிஷம் வர தர்மசாஸ்தா பேரை சொல்லுவேன்.
அந்த நினைப்புல இங்க வந்து பூஜை செய்வேன். அவ்வளவு தைரியமா உனக்கு? ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா என் குரல் கேளாய் சர்வேஸ்வரா ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா என் குரல் கேளாய் சர்வேஸ்வரா துன்பமும் தாங்காமல் துடிக்கின்றேனே அகிலேஸ்வரா ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா சோதனை செய்வதும் ஆதரித்தாழ்வதும் அற்புதம் செய்வதும் நீயே சோதனை செய்வதும் ஆதரித்தாழ்வதும் அற்புதம் செய்வதும் நீயே குழந்தைக்கு கண்ணில்லை கேட்கவும் வாயில்லை இறந்தான் பிள்ளை என்று அழுதே கதியாரென்று ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா மண்ணில் நிறைந்தவன் விண்ணை அளந்தவன் எல்லாம் அறிந்தவன் நீயே
மண்ணில் நிறைந்தவன் விண்ணை அளந்தவன் எல்லாம் அறிந்தவன் நீயே. நான் உன்னை கேட்கவா நீ துணையல்லவா குழந்தையை நீயே கொடுத்து அழித்தாய் அவரை பிரித்து. ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா என் குரல் கேளாய் சர்வேஸ்வரா. துன்பமும் தாங்காமல் துடிக்கின்றேனே அகிலேஸ்வரா. ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா. குரு குரு புண்ணி குழந்தாய், என் குழந்தைக்கு ஒன்றும் நேரவில்லையே. ஈஸ்வரா, என் செல்வங்களே. நான் தான் இவனை அழைத்து வந்தேன். இப்போது எனக்கு புரிந்து விட்டது எதற்காக இன்னும் சோதனை. நீங்கள் எல்லாம் தெரிந்த குருநாதர் அல்லவா பாபுண்ணி? அவன் ஊமை செவிடு அனுதாபத்துக்குரிய பிறகு அவனை காணும் போதெல்லாம் எனக்கு வேதனை. கண்கள் இருந்தும் தெரியாது, காதுகள் இருந்தும் கேட்காது, வாயிருந்தும் பேச முடியாது. அவனுக்கு அருள் புரிய வேண்டும். என் குழந்தையை காத்தருள் தங்களால் மாத்திரமே அது முடியும். என்னால் என்ன முடியும்? முன்பு ரிஷ்யமோக பர்வதத்தில் ஹனுமான் கேட்ட அதே கேள்வியை என்னிடத்திலும் கேட்டு எதற்காக என்னை சோதிப்பது? என்னுடைய பரம்பரை அற்றுப்போகாதிருக்க கருணை புரியுங்கள். கோட்டிரவிப்ரபம் த்ரிநயனம் சீதாம்சு கங்காதரம் தக்ஷாம் கிரீஸ்திதவாமகுஞ்சிதபதம் சார்தூலச்சர்மோத்யதம் வன்னிம் தோலமதாபயம் டமருகம் வாமே ஸ்திதாம் శ్యామళாம் கல்ஹாராம் ஜபஸ்ருக்ஷுகாம் கடிகராம் தேவீம் சபேஷீம் சதா. உன்னி, நான் கூப்பிட்டால் உனக்கு கேட்கவில்லையா? உன்னி, மணிகண்டா கூப்பிட்டியா? அப்பா அப்பா, என் குழந்தை பேசுகின்றானா? அவனுக்கு பார்வை கிடைத்ததா? பகவானே, பக்தவத்சலா, மனமாற அழைத்தால் ஆண்டவன் கைவிடுவதில்லை குரு. எல்லாம் அறிந்த இறைவனின் திருவருள். குரு, நீங்கள் அறிந்த அவதார ரகசியம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும். சர்வேஸ்வரா. நாளையப்பரே, சந்திரோதயத்துக்கு முன் சோதனை புரிய வேண்டும். நம்மவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். நாமும் புறப்படுவோம். காளியப்பரே, ஏன் வந்துவிட்டீர்?
நடக்கக்கூடாதது நடந்து விட்டது. என்ன? ஒருவன் நமக்கு தடையாக வந்தான். நமக்கு தடையாக வந்தவன் யார்? எந்த அரசன்? அரசன் மன்னா, அவன் பேர் வாவர். வாவரா? வாவர் அந்த ஒரு பேரை கேட்டதே இல்லையே. நானும் முதலாகத்தான் அவனை சந்தித்தேன். அம்பலப்புழையிலும் காயங்குளத்திலும் பந்தளத்திலும் நம்ம எதிர்த்தவன் யாருமே இல்லை. சரி விடு, பகை முடிப்போ. கொள்ளைக்காரர்கள் என்றால் பாண்டிப்படை என்றான எல்லோரும் அபிப்பிராயமும் அது நமக்கு சாதகம். அதப்படி அவர்தான் இன்றைய கொள்ளைக்காரன். புரியவில்லையே. நாம் கொள்ளையடிப்போம், பழி வாவர் மீது விழ வேண்டும். அதே பேஷ். காளியப்பரே, இனி என் நெஞ்ச கனவுகள் நினைவாக போகின்றன. வெற்றி நம் கையில். ஏனி ஆட்சி பீடத்தின் ஆதரவுக்கு இந்த உதயணன் வேண்டும் என்ற நிலை வரும். என்னை தெரியும் என்றுதானே நீ சொன்னாய். இன்னும் நீ தெரிந்து கொள்வாய். எழுத்து போங்கள் இவர்களை, விடு அவர்களை. ஏழோ, அவர்களை அவிழ்த்து விடு. நான் பிடித்து கட்டியவர்களை நீ அவிழ்த்து விட சொல்லுகிறாயோ? உனக்கு இங்க என்ன வேலை? யாரடா நீ? அதே கேள்வியை நானும் கேட்க முடியும். யாரடா நீ? எதிர்ப்பார்களை இல்லாத வீட்டில் புகுந்து பெண்களை பிடித்து கட்டும் நீ ஆண் பிள்ளையா? இந்த சிங்கத்தை உனக்கு தெரியாதோ? உன் இனம் குணம் எந்த விவரமும் நமக்கு தேவையில்லை. ஒன்று மட்டும் தெரியும், நீ தகுதி இல்லாதவன் என்று. பெண்கள் முன்னால் மட்டும் நெஞ்சு உயர்த்தி காட்டுவான். வா, நேருக்கு நேர் நின்று வீரமுழக்கம் செய்பவன் முன்பு நெஞ்சுரத்துவன் வா. கரிமலை கோட்டையின் உதயணன் நான். காட்டு திருடனே, கொள்ளையடிப்பவனே, கையால் ஆகாதவனே, வந்திருப்பவன் வாவர். வாவரடா, வர வேண்டும். கேட்டதுண்டு, இன்று சந்தித்ததில் சந்தோஷம். தங்களை போன்ற ஒருவரின் தோழமையை ஏற்றுக்கொள்வதில் உதயணனுக்கு எப்போதும் ஆர்வம் உண்டு. தோழமையும் வாவர் உன்னோடு தோழமை கொள்வதா? கொள்ளையடிக்கிறவன் தோழன் அல்ல வாவர், பகைவன். யார் வீட்டு பெண்களையும் அவமானப்படுத்துபவனை ஆமோதிப்பவன் அல்ல வாவர், அடக்கி ஒடுக்குபவன். ஓ, அத்தனை அலட்சியமோ உனக்கு என்றால் அடக்கத்தான் வேண்டும். எழுவாளை, இந்த அரண்மனை என்னால் அடியோடு அழியட்டும். நான் ஆசைப்பட்ட பெண் என் கைக்குழக்கம் இல்லை. பாபர் உயிரோடு இருக்கும் போது எந்த பெண்ணுக்கும் அவமானம் நேராது. உயிர் தேவை என்றால் வாழை எடு. ஏன் தயக்கம்? சாவை வரவேற்கிறாய், வாருங்கள். எழுவாளை, இந்த அரண்மனை என்னால் அடியோடு அழியட்டும். நான் ஆசைப்பட்ட பெண் என் கைக்குழக்கம் இல்லை. பாபர் உயிரோடு இருக்கும் போது எந்த பெண்ணுக்கும் அவமானம் நேராது. உயிர் தேவை என்றால் வாழை எடு. ஏன் தயக்கம்? சாவை வரவேற்கிறாய், வாருங்கள். மரணத்துக்கு நேரம் வந்து இல்லை, கொல்லும் நேரம் வந்து விட்டது. இதுவே உன் வாழ்க்கையின் கடைசி நிமிஷம். நீங்கள் பயப்படாது. உங்களை பார்த்துக் கொள்ள எப்போதும் என்னுடைய ஆட்கள் இங்கு இருப்பார்கள். பகவானே, தர்மசாஸ்தாவே, மரவர்படி அடித்து தகர்த்த உன்னுடைய ஸ்தலத்தை நிர்மாணிக்க நாடு பூரா உதவி தேடி அலைந்த எனக்கு கிடைத்த பிரதிபலன் இதுவா? நாளை உன்னுடைய பிரதிஷ்டை நடத்த போகின்ற எனக்கு இன்று எதற்காக இந்த தண்டனை? என்னுடைய மகளின் மாங்கல்யத்தை பறிப்பதுதான் உன் அந்தரங்க நோக்கம் என்றார். பகவானே, அதையே நீ நடத்து. பவானி, பயப்படாதே. நான் இருக்கேன். நீரே போனாலும் நான் உன்னை மாடம்பிக்கு விட்டுக் கொடுக்க மாட்டேன். எதுக்கும் துணிஞ்சவங்க இவங்க. நம்ம வழக்கப்படி கல்யாணம் ஆனா பெண்ணை மாடம்பியோட வீட்டுல தானே விடணும். அதை நீ செய்தியா? எனக்கு விருப்பம் இல்லை. நான் புடவை கொடுத்த பொண்ணு என் கூடவே இருப்பான். இல்ல, இனி அப்படி விட மாட்டேன். மாடம்பி வரட்டும், அவர் முன்னால வச்சு உன்னை நான் வெட்டி கொள்றேன். போற. பகவானே, எனக்கு யார் துணை? பவானி, தைரியமாயிரு. சாகிறதா இருந்தாலும் நாம ஒன்னாவே சாவோம். இந்த உலகத்துல ஒரு நாள் வாழ்ந்தாலும் கௌரவத்தோடு வாழும். அந்த அளவுக்கு வந்துட்டியா? உன்னை என்ன செய்யறோம் பாரு.
எல்லாம் போயிட்டாங்களாம்மா? அத்தை, ஒருத்தன் என்ன வெட்ட வந்தப்போ எங்க இருந்தோ ஒரு பாம்பு வந்து அவனை கடிச்சது. அவ்வளவுதான், ஓடியே போயிட்டான். நமக்கு ஆபத்துல ஓதுன அந்த குழந்தை எங்க? எந்த குழந்தை? வாங்க அத்தை, காட்டுறேன். இங்கதான் இருந்தான். இங்கதானே இருந்தான். இங்கேயும் காணோமே. எங்க அந்த பையன்? எங்க போனா? அவன் வேற யாரும் இல்லம்மா, நிலக்கேல் கிராமத்து காவல் தெய்வமான தர்மசாஸ்திராதான். அவர் என்னை கைவிடல. பிரதிஷ்டையின் போது நான் இவங்களையும் கூட்டிக்கிட்டு வந்து உனக்கு பூஜை நடத்துறேன். தர்மசாஸ்தாவே 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 ஸ்ரீ தர்மசாஸ்தாவே உன்னை நினைந்து நெஞ்சம் கனிந்து என்றும் வணங்கிடுமே. ஸ்ரீ தர்மசாஸ்தாவே ஸ்ரீ தர்மசாஸ்தாவே உன்னை நினைந்து நெஞ்சம் கனிந்து என்றும் வணங்கிடுமே. ஸ்ரீ தர்மசாஸ்தாவே தர்மசாஸ்தாவே திருவுள்ளத்தை இருவிழி சொல்லும் கருணை எங்கள் கவலையை கொல்லும். திருவுள்ளத்தை இருவிழி சொல்லும் கருணை எங்கள் கவலையை கொல்லும். இந்த கலிகாலத்தில் நீ இருந்தாலேது பயம் மண்ணில் சாஸ்தாவே. கற்பூரத்தால் அபிஷேகம் நெய்யாலை என் அபிஷேகம். பாலன் மேனியில் அபிஷேகம் பக்தினாலே அபிஷேகம். பக்தினாலே அபிஷேகம். தர்மசாஸ்தாவே ஸ்ரீ தர்மசாஸ்தாவே உன்னை நினைந்து நெஞ்சம் கனிந்து என்றும் வணங்கிடுமே. ஸ்ரீ தர்மசாஸ்தாவே ஸ்ரீ தர்மசாஸ்தாவே கோடி சூரிய ஒளிமிகும் ரூபம் தாமரையாவும் திருப்பாதம். கோடி சூரிய ஒளிமிகும் ரூபம் தாமரையாவும் திருப்பாதம். உன் பாதம் பணியும் எங்களுக்கென்றும் அனுகிரகம் வேண்டும் சாஸ்தாவே. நறுமண சந்தன அபிஷேகம் பன்னீர் சொரிந்து அபிஷேகம். பூதநாதனின் அபிஷேகம் சத்யரூபனின் அபிஷேகம். அபிஷேகம் தர்மசாஸ்தாவே ஸ்ரீ தர்மசாஸ்தாவே உன்னை நினைந்து நெஞ்சங்க நின்று என்றும் வணங்கிடுமே. ஸ்ரீ தர்மசாஸ்தாவே ஸ்ரீ தர்மசாஸ்தாவே உன்னை நினைந்து நெஞ்சம் கனிந்து என்றும் வணங்கிடுமே. ஸ்ரீ தர்மசாஸ்தாவே தர்மசாஸ்தாவே. ஐயப்பன் குருகுல கல்வி பயிற்சி முடிந்து திரும்பி வந்திருக்கிற இந்த சந்தோஷமான சமயத்தில் நாம் ஒரு பிரகடனம் செய்கிறோம். ஐயப்பன் தான் நாளை பொறுப்பேற்க வேண்டியவர். ராஜ குடும்பத்தின் மூத்த குழந்தை என்ற நிலையில் நாம் ஐயப்பனை யுவராஜாவாக பட்டம் சூட்ட தீர்மானித்திருக்கிறோம்.
நான் உயிரோடு இருக்கும் வரையிலும் அது நடக்கப் போவதில்லை. காட்டில் கிடைத்த குழந்தையை இந்த நாடாளும் அரசராக்குவது நியாயமில்லை. அவனை ராஜாவாக்கப் போகிறார். அவன் யார்? என்ன ஜாதி, என்ன குலம்? மன்னர் பிரான் யாருமே எதிர்பார்க்காத இப்படி ஒரு தீர்மானம் எடுப்பார் என்று நானும் நினைக்கவே இல்லை. சொந்த மைந்தன் அல்லவா ராஜராஜன், அவனுக்குத்தானே ஆளும் உரிமை. யாருக்கு உரிமை என்பதை பார்க்கிறேன். அவர் எப்போது வருகிறார்? சாயங்காலம் வருவார். துர்மந்திரவாதத்தில் அவரை வெல்ல யாரும் இல்லை. அழுது அழுது புழுவாக அவன் துடித்து சாக வேண்டும். அதை நான் காண வேண்டும். தர்மசாஸ்தாவே, அந்த கொடியவர்கள் சாஸ்தாவின் விக்கிரகத்தை அடித்து நொறுக்கினாலும் மறுபடியும் பிரதிஷ்டை செய்ய முடிந்தது. தொழுத பிறகு வீட்டிற்கு வாருங்கள். ஆகாரம் அங்கு வைத்துக் கொள்ளலாம். எனக்கு நடக்க சக்தி இல்லையே. நான் என்னை இந்த இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். முடிந்தால் வருகிறேன். சரி. பகவானே, பக்தவத்சலா, இந்த அகதிக்கு உன்னை தவிர யாரும் துணை இல்லை. காத்தருள வேண்டும் கருணாமூர்த்தி, நீதான் எனக்கு கதி. தியாயேதானந்த கந்தம் பரமகுருவரம் ஞானாதீக்ஷா கடாக்ஷம் சின்முத்ரம் சத்சமாதிம் சுக்ருதி மனமனோ மந்திரம் சுந்தராங்கம் சாந்தம் சந்திராவதம்சம் சபரிகிரிவரோத்துங்கபீഠே நிஷன்னம் சிந்தாரத்னாபிராமம் ஸ்ருதிவினுதபாதாம்போருகம் பூதநாதம் ஸ்ருதிவினுதபாதாம்போருகம் பூதநாதம் ஸ்ருதிவினுதபாதாம்போருகம் பூதநாதம். ധർമ്മശാസ്താവേ, താരക ബ്രഹ്മമേ, ശ്രീഭൂതനാഥ, കാരുണ്യ സിന്ധോ, നിന്തിരുവടിയേ ശരണം, നിന്തിരുവടിയേ ശരണം.
சுவாமி தெரியுமல்லவா? கதை முடிந்ததா? கதை நடக்கிறது, திட்டத்திற்கு மாறாக. எப்படி? இன்று காலையில் அரண்மனைக்கு ஒரு சன்னியாசி வந்தார். அவர் ஐயப்பனின் தேகத்தில் ஏதோ மருந்து தடவினார். கண்மூடி திறக்கும் முன்பே இளவரசர் உன்னை விட வேகத்துடன். அப்போ அதுவும் பலிக்கவில்லை. அவனுக்கு இரவில் பால் கொடுக்கும் போது அதில் கலக்கினால் போதும். பொழுது விடியும் போது வேணாம். தலை போகும் காரியமாச்சே. இப்போது நம் இருவருக்கு மட்டும்தான் தெரியும். இனி இன்னொருவருக்கும் தெரிய போகிறது. உங்களுடைய மைத்துனிக்கு. அவள் சம்மதிப்பாளா என்ற சந்தேகம். சம்மதிக்க வேண்டும். அவ்வளவும் தங்க நகைகள். தங்கத்தில் மயங்காத மங்கையும் உண்டோ? அது சரி. இனிமேல் தாமதிக்க கூடாது. பட்டம் சூட்டுவதற்குரிய எல்லா நிகழ்ச்சிகளும் தொடங்கிவிடும். அதற்கு முன்பே அவன் கதை முடிந்து விட வேண்டும். नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्मांगरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय। मंदाकिनी सलिल चंदन चर्चिताय नंदीश्वर प्रमथनाथ महेश्वराय मंदार पुष्प बहुपुष्प सुपूजिताय तस्मै मकाराय नमः शिवाय। शिवाय गौरी वदनाब्ज वृंद सूर्याय दक्षाध्वर नाशनाय श्रीनीलकंठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय। वसिष्ठ कुंभोद्भव गौतमार्य मुनीन्द्र देवार्चित शेखराय चंद्रार्क वैश्वानर लोचनाय तस्मै वकाराय नमः शिवाय। यक्षस्वरूपाय जडाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगंबराय तस्मै यकाराय नमः शिवाय। நீ எனக்காக தந்த என் முதல் குழந்தை அல்லவா மணிகண்டன்? அம்மைந்தன் இப்படி கிடப்பது கண்டு என் நெஞ்சு துடிக்கிறது. பகவானே, என்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டாவது என் மணிகண்டனை காப்பாற்று. ஜெகதீஸ்வரா, இல்லையானால் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். பரமேஸ்வரா.